அது வந்து இந்த ஓட்டு உரிமை வந்து எதுக்குன்னா, ஒரு மனிதன் ஓட்டு உரிமை போட்டால் தான் அவன் இந்தியாவில் இருக்கிறானா இல்லையா செத்து போயிட்டான்னு தெரியுது தான் அந்த ஓட்டு உரிமை. அதை வந்து நீ தடை பண்ணி வந்து இதை பண்ணு அதை பண்ணுனா அவன் வீடு காலி பண்ணி போவான். ஒரு வாடகை வீடுக்காரனாக இருப்பான், சொந்த வீட்டுக்காரனாக இருப்பான், அல்ல கோடீஸ்வரனா அவன் ஆட்டோ ஓட்டுவான், ரிக்ஷா ஓட்டுவான், மூட்டை தூக்குவான், கூலி வேலை செய்வான். கூலி மாரி கூலி படம் இல்லையா, கூலி வேலை அந்தமாரி கூலி வேலை செய்யும். எவ்வளோ லட்ச கணக்கில் கோடி கணக்கில் இருக்கிறான். அவனுக்கு சொந்த வீடு இருக்காது. மோடி சொன்னது தான், சொந்த வீடு யாருக்குமே இல்லை, கோட்டீஸ் கட்டி கொடுத்துக்கிறீங்க. ஆனால் சொந்த வீடு யாரும் யூஸ் பண்ணுறா? அந்தந்த கட்சிக்காரங்க, அந்தந்த கட்சிக்காரங்களோட கூட்டாளி, அவனோட எம்எல்ஏ, அவனோட செயலாளர், ஒரு பொருளாளர், அவங்க தான் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. தவிர இல்லாதப்பட்டவன் யூஸ் பண்ணுறான். ஒரு பிளேட் படத்தில் பத்துன்னு ஒரு கூட்டிக்காரன், ஒரு ஆட்டோ ஓட்டுறவன், ஒரு டிரைவர், ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன் யூஸ் பண்ணுறான் சொல்லி அவனுக்கு 3 லட்ச ரூபா பணம் கேட்குறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டு உரிமை வந்து எங்களால் கரெக்டான ஒரு நிலை வந்து எங்களால் இருக்க முடியல. பாயிண்ட் வருதா உங்களுக்கு? பாயிண்ட் புரியுதா? அது வந்து எங்களால் இருக்க முடியல. இந்த இடத்துல தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. 5 வருஷம் கழிச்சு கூட அந்த ஹவுஸ் ஒன்று சொல்லுவாங்க, அப்போ காலி பண்ணிடுப்பா. அப்போ பக்கத்து வீட்டில் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் இங்கே இருந்தால் தொல்லை பண்ணுவான். 5 வருஷத்துக்கு எப்படி இருக்கான், அவனு 5 வருஷம் விட்ட ஒன்று என்ன தொல்லை பண்ணுவான்ட்டு அவன் அப்படியே மாறி ஒரு 5 கிலோமீட்டர் போனால் கூட அந்த ஓட்டு உரிமை 5 கிலோமீட்டர் நம்ம போய் இருந்தால் கூட உடனே பக்கத்து வீட்டுக்காரனே நம்மளுக்கு நல்லா பேசினே இருப்பான். அவனை மாத்திரம் அவரு காலி பண்ணி போய் 5 வருஷம் ஆகுதுங்க. அவரு காலி பண்ணி போய் 5 வருஷம் ஆகுது. அந்த ஓட்டை வந்து கீக்கிறியோ கீக்காத போகுது. ஆனால் இதான் உண்மை, காலி பண்ணி போயிட்டாரு. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு இந்த ஆறுபட்டம் வந்து அந்த காலி பண்ணி போனோன்னா அந்த ஓட்டு எங்க போய் செதுறி போய் கிடக்குமோ இருக்கும். நான் போய் தேடுவேன் இருந்தா. இப்போ வந்து என்ன பண்றானுங்க இவங்க, இதை வந்து இல்லாதவளுக்கு பண்ணி கோல்மால் பண்ணி போன எலெக்ஷன் போட்டேன். நான் திருவத்தூருக்கு போகும்போது போன எலெக்ஷன் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் போட்டேன். இப்போ இந்த வருஷமும் நான் திருவத்தூர்லேருந்து வேறு எங்கன்னா இருப்பேன், சைதாப்பேட்டில் இருப்பேன், ருங்கம்பாக்கம் இருப்பேன், மவுண்ட் ரோட்டில் கூட இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் ஜெயஜய நகரில் குறுக்கப்பட்ட ஆர்கே நகரில் வந்து ஓட்டு உரிமை அங்கே தான் போடணும் நான். அப்போ அந்த ஓட்டு இல்லாத போய் கிடக்குது. அது ஏன்னா என் அப்பையும் செத்து போயிட்டான், நானும் செத்து போயிட்டேன்னு சொல்கிறானுங்க. கேட்டான் என்ன இது, நான் திருப்பி யாரும் பூச்சி வருவா? எங்கள் தளபதி கோசம் நான் பேச வரல. தளபதி கோசம் அப்பளப்பட்ட பிரச்சனை, மக்களுக்கோசம் பேச வந்துக்கிறோம் நாங்கள்.